விசேஷ செய்தியாளராக பாஸ்டர் ஆசீர்வாதா அவர்கள் வந்திருக்காங்க. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. அவர் நல்ல போதக ஊழியர்களை செய்து இப்பொழுது நம்முடைய சென்னையில தலைமையகத்துல செக்ரட்டரியாக கவுன்சில் அங்கத்தினராக இருக்காங்க. 2-3 முறை கவுன்சில் அங்கத்தினராக இருந்து அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். இந்த நாளிலே அவர் வேதாம கல்லூரிக்கு வந்திருக்காரு. பல்லடம் பகுதியில் கன்வென்ஷன்றதுக்காக நேற்றைய தினத்தில் அங்கே அட்டன் பண்ணினார். இன்றைக்கி அவர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்முடைய பாஸ்டர் பல்லடம் போகிறதால பாஸ்டர் ஆசீர்வாத் அவர்களை நாங்கள் அழைத்தோம். சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டு நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மீதியான நேரத்தை பாஸ்டரோட கருத்தில் தருகிறேன். கரங்களை தட்டி வரவழைப்போமா? எங்களுக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். பாஸ்டர் அம்மா மகன் எல்லாரும் அடிக்கடி நாங்கள் சந்திப்பது வழக்கம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நம் மத்தியிலே பயன்படுத்துவாராக. தொடர்ந்து செய்தியை கேட்டு நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருச்சபைக்கு நான் வருவேன் என்று நினைக்கல. பரலோகத்தின் தேவன் தான் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜில் 1991 பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாஸ்டர் ஞானதாஸ் அவங்க டைரக்டராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த சேவூர் பகுதிக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போது இந்த சேவூர் சபையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. நிறைய ஆட்கள், அழகான ஆலயம், மகிமையான ஊழியம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. நான் அந்த 91, 92, 93 அந்த நாட்களிலே பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக ஒரு ஆராதனைக்கு வந்து ஒரு பழைய கொட்டகையிலே அந்த சபை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கொஞ்சம் நல்ல அன்பான கிராம மக்கள், நல்ல நேசிக்கிற ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அல்லேலூயா. நாங்கள் வந்து ஒரு 10 நாள் இங்கே இருந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய பரலோகத்தின் தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த நினைவு எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ எல்லாம் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். எல்லாமே அழகாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அன்பு தேவன் நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்த அன்பான பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா விசுவாச மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் பரலோகத்தின் தேவன் இந்த எல்லை எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இனி தீமை வராது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கைக்கூடி வரும்படியாய் பரலோகத்தின் தேவன் கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 உங்கள் அடி காயத்தை தேவன் இந்த நாளிலே குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 30:26.
கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. உங்கள் அடி காயத்தை தேவன் குணமாக்குவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்களோ, இப்பொழுது என்ன பாடுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கீங்களோ, அந்த காயங்களை குணமாக்க பரலோகத்தின் தேவன் இங்கு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்த்த நினைவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த நாளை எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ, எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. தெரிந்தவர்கள் பாடலாம். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. ஏசப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், இயேசு போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள். கரங்களை தட்டி அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள் கலக்கம் இல்லையே. ஏசப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், இயேசு போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் கொடை சூழ்ந்தாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் கொடை சூழ்ந்தாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு அணைத்தென்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு அணைத்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க ஆமென், என் தகப்பன் நீங்க
கொயர் பாடலாம். ஏசப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள் கலக்கம் இல்லையே. நீங்க போதும் இயேசு போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. விடுவிக்கிற தேவன் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு அழகான ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதுனால அன்பான நம்ம பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவர்களும் அம்மாவும் இந்த மகிமையான ஊழியத்தை செய்ய பரம தகப்பன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உன்னை ஒரு நாளும் விட்டு விலகாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி, பாவம் செய்யாதபடி உன் ஜீவியத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போதான் செய்தியை நான் தொடங்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் நான் சீக்கிரமாய் முடித்து விடுவேன் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் பரலோகத்தின் தேவன் இந்த செய்தியின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாய் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற ஒரு தேற்றுறவாளே பரலோகத்தின் தெய்வம், நீர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடுவீராக. அன்புள்ள தெய்வமே, அருள்நாதன் இயேசுவே, கர்த்தாவே மை துதிக்கிறேன். தகப்பனே மை துதிக்கிறேன். ஆண்டவரே ராஜா மை துதிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு ராஜா, நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? ஆகும் நீர் சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. ஆகும் நீர் சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதியொன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதியொன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினார், என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினார், என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதியொன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட.
என்னிலே தகுதியொன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பரலோக பிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவர், தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்த, மேன்மைப்படுத்த, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த அன்பு தெய்வம் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீர் ராஜா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் தருகிறோம். இந்த சபையை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஊழியம் செய்கிற அருமையான ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் குடும்பத்தார் பெற்றோர்களையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. விசுவாச மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த அருமையான வசனம் ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வசனம். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. தகப்பன் இயேசு, பரலோகத்தின் தெய்வம், பரமபிதா தான் நமக்கு தாய் தகப்பன் எல்லாம். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. தாய் தேற்றுவது, இங்கு தேவன் ஒரு தேற்றரவாளனாய் குறிப்பிடுகிறார். நீ நொந்து நொறுங்கி போய் வந்திருக்கலாம், நிறைய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கலாம், நிறைய கடன் சந்தித்து கொண்டிருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம், வியாதியை சந்தித்து கொண்டிருக்கலாம், நிறைய காரியங்களை இழந்து போய் வந்திருக்கலாம். டோன்ட் வரி, பரம தகப்பன் நம்மை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளன். ஹல்லேலூயா. இந்த தேற்றரவாளனாக குறிப்பிடுகிறார். வேதத்திலே மிக அழகான புத்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 66 அதிகாரங்களும் தேற்றுதல், ஆறுதல், நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை பாதுகாப்பது, நம்மை வழி நடத்துவதை குறித்துதான இந்த வசனங்கள் இதிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி தேவனுடைய ஆசாரியனாய் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார். அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதும் பொழுது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க மறக்கப்படுவதில்லை. அன்பான தேவ சகோதரனே, அன்பான தேவ பிள்ளையே, அன்பான வாலிப பிள்ளையே, அன்பான தாய் தகப்பனே, ஒரு நாளும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். நம்மளை குறித்து அவ்வளோ கேர், நம்மளை குறித்து அவ்வளோ கரிசனை, நம்மளை குறித்து அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன புத்தகம் தன் பாலகனை மறப்பாலோ, நான் மறந்தாலும் நான் மறப்பதில்லை, நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புத்தகம் தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? பைபிள் 66. வெரி குட். அந்த 66 அதிகாரங்களை கொண்டு தான் இந்த ஏசாயா புத்தகம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஜனவரி மாதம் பைபிள் ரீடிங்கு நான் ஆரம்பிப்பதற்கு முன்னாக ஃபஸ்ட்டு இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து முடிச்சிடுவேன். அல்லேலூயா. அவ்வளோ அழகான இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய வளர்ப்பு, இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய வருகை, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற இந்த அருமையான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்க தேவன் எனக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க டெய்லி? கை தூக்குங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிங்க. அல்லேலூயா. இதை 3 பகுதியாய் பிரிக்கலாம். ஏசாயா 1லேருந்து 39 வரைக்கும் ஒரு பகுதி, ஏசாயா 40லேருந்து 55 வரைக்கும் இன்னொரு பகுதி, ஏசாயா 56 அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் குறித்து தான் 66 வரைக்கும் ஒரு பகுதி. அல்லேலூயா. இதில் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் தேவனுடைய இரக்கம், மகத்தான ஆறுதல், மீட்பையும் உறுதியளிக்கும் வசனங்கள் இப்புத்தகத்தில் கர்த்தர் இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு,
இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், இயேசுவின் வருகை இப்புத்தகத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் தேற்றுதல் நிறைந்த புத்தகம்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். அல்லேலூயா. அதில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் மிகவும் ஒரு முக்கியமான ரோல். அல்லேலூயா. தகப்பனும் ஒரு முக்கியமான ரோல். அல்லேலூயா. தகப்பன் குடும்பத்துக்கு என்னது? தலைவர். அல்லேலூயா. ஹெட் அவங்க தான், சரிகிற நீங்கள் தான். அல்லேலூயா. அவர் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்துடுவார், நீங்கள் என்ன பண்ணணும்? வச்சு அதை நடத்தணும். அல்லேலூயா. தாய்க்கு மிக அருமையான பொறுப்பை பரலோகத்தின் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாய் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அதனால தகப்பன்மாருங்க சரியில்லைன்னு சொல்லலை. தகப்பனுடைய விழா எலும்பிலிருந்து தான் எடுத்து என்ன பண்ணார்? தாயை உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த தாய்க்கு மிகுந்த ஒரு சிறப்பான குணாதிசயங்களையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரிய குடும்பத்தை கட்டுகிறார். நீங்கெல்லாம் கற்றவங்க. அல்லேலூயா. குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை பரலோகத்தின் தெய்வம் உங்க கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அன்பு புருஷர்கள், உங்கள் மனைவிகள் நன்மை. அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேற்றனாகிய பரலோகத்தின் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் போறேன், நான் போய் யாரை அனுப்புவேன்? தேற்றரவாளனை அனுப்புவேன். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போனேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து 8 வசனம் வாசிங்கம்மா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த தேற்றரவாளன் பரிசுத்தாவியானுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எல்லாருக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. இங்க பாட்டு ஆரம்பிச்ச உடனே நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிறையணும், ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட யார் இருக்கிறீங்களோ, நீங்க ஒரு சின்ன பாவம் செஞ்சா கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். அல்லேலூயா. தம்பி, நீ செய்யறது நல்லதல்ல, நீ அந்த பக்கம் என்ன பண்ணாத, போகாத. அல்லேலூயா. அருமையான தங்கச்சி, நீ செய்யறது அநியாயம், நீ இப்படிப்பட்ட பாவம் செய்யாத, உன் ஜீவியத்தை மாற்றிக்கொள் என்று ஒரு உணர்வை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு இருக்குமென்னா நீங்க ஆண்டுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துறாருன்னா நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலுக்கு, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இந்த நோவா காலத்துல நிறைய ஜனங்க ஆண்டுக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சாங்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணார், எவ்வளோ சத்தியம் சொன்னார், எவ்வளோ ஆண்டுடைய உபதேசத்தை சொன்னார். ஜனங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில. இன்றைக்கும் உலகத்தில் அப்படிதான் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். அல்லேலூயா. பாவத்துக்கு விலகி
தீமைக்கு விலகி நீங்கள் பரிசுத்தத்தோடு உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் அமைதியாக இருக்க விட மாட்டார். உங்களை பயன்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு, திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். அம்மா அவங்க ஞானஸ்தானத்தை குறித்து சொன்னாங்க. கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும் எல்லாரும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவுடன் என்ன பண்ணணும், ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் பாவம் செஞ்சுருவேன். ஏன் பாவம் செய்கிற? ஞானஸ்தானம் எடுத்தா இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். பாவம் செய்யாமல் நம்ம வாழணும்னு நீங்கள் கருத்தா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாவம் செய்யாதபடி இருப்பதற்கு தேவன் கிருபையை தருவார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றவங்களும் சரி பெறாதவங்களும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த தவறு செஞ்சுட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த ஒழுங்கீனம் வந்துட்டே இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த பாவம் வந்துட்டே இருக்குது, கிவ் மீ கிரேஸ் லார்ட் ப்ளீஸ். கர்த்தாவே எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் பாவம் செய்யாதபடி சுத்த மனசாட்சியோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் சின்சியராக கருத்தா தேவ சமூகத்தில் ஜெபிச்சிங்கன்னா காட் வில் ஹெல்ப் யூ. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பாவம் செய்யாதபடி சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருக்கும். தேவன் பாவம் செய்யாதபடி வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நோவா காலத்தில் நோவா எவ்வளோ பாவம் செய்த ஜனங்களை கண்டித்து உணர்த்தினார். ஜனங்க கீழ்ப்படியில. கடைசியில் அவங்க முடிவு என்ன ஆச்சு? ஒரு பெரிய மழை வந்து தேசத்தை என்ன பண்ணுச்சு? அழிச்சு. கடைசியில் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக அவர் என்ன பண்ணாரு? பேழைய கட்டினார். அல்லேலூயா. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாரு? நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணார். நீதியை குறித்து பிரசங்கித்த நோவா அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் ஜனங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியில. ஜனங்க அடங்கலை. ஜனங்க ஆண்டுக்கு தங்களை என்ன பண்ணல? ஒப்பு கொடுக்கல. அதனால தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவா என்ன பண்ணாரு? அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேழை அழகான பேழை உண்டாக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், பேழையை திறந்து மிருக ஜீவன்களெல்லாம் உள்ளே விட்டு. எல்லா மிருக ஜீவன்களும் வந்தது. இந்த நோவாவின் குடும்பம் உள்ளே போனது. உடனே கதவை என்ன பண்ணிட்டாட்ட? தேவன் கதவை என்ன பண்ணாரு? அடைத்தார். அல்லேலூயா. பேழையின் கதவை தேவன் அடைத்தார். அந்த பேழை தாங்க இந்த சபை. அல்லேலூயா. இந்த பேழைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் காக்கப்படுவீர்கள். இந்த பேழையில் நீங்கள் இருப்பீர்கள்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எவ்வளவு மழை வந்தாலும், காற்று வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், பரலோகத்தின் தேவன் நம்மை பாதுகாத்து பத்திரமாய் மழை நிறுத்துற வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் அப்படியெல்லாம் நடக்கும். நிறைய சயின்ஸ் செய்திகள் கேள்விப்படுறேன். மழை வரப்போதான், விடாத மழை. அப்படியாப்பட்ட மழை வந்து அந்த மழை வந்து எந்த பிரயோஜனம், விளைச்சலும் விளையாதான், விளைஞ்சதெல்லாம் என்ன பண்ணுமா? நாசமாமா. அப்படியாப்பட்ட மழை இந்த தேசத்தில் வரப்போகுதுன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏதோ சந்தன மண்டலம் எல்லாம் அந்த கோள்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா மாறி இப்படியெல்லாம் செயல்படுதுன்ட்டு. வெயில் அடிக்க பயங்கரமான வெயில். அந்த வெயிலில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் கேள்விப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணுறவங்கள தேவன் பாதுகாப்பார். அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை வைப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. அவரை அனுதினமும் பாடணும். நல்ல பாட்டு பாடுங்க. நீங்க நல்லா பாடுறீங்க. அல்லேலூயா. நல்ல கொயர், அழகா பாடல் எல்லாம் நல்லா பாடி அவரை ஆராதிச்சு அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது எவ்வளவு சோதனை வந்தாலும், வெள்ளியை புடமிட்டு சோதிக்கிறது போல சோதனைகள் வந்தாலும் சோதனையை தாங்கத்தக்க கிருபையை தேவன் தருவார். சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தரை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விலகவே கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரை விட்டு நம்ம விலகாதபடி நம்முடைய ஜீவியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதுல 30ஆம் வசனம் ஒரு சம்பவத்தை நாம இங்க பார்க்கிறோம். வாசிங்க. 10:30 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த மனுஷன் எங்க இருந்து போறாரு? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறாரு. எருசலேம் வந்து ஒரு தேவனுடைய ஆலயம். பாஸ்டர்மா எருசலேமினுடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அங்க தேவனுடைய ஆலயம், அங்க தேவ சமூகம், அங்க தேவ பிரசன்னம் அந்த எருசலேம். அந்த எருசலேம் இருந்து இவர் எங்க பிரயாணம் பண்றாரு? நாம கூட பிரயாணிகள் தான், பரலோகத்துக்கு பிரயாணிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகுது. எரிகோ வந்து ஒரு சாபத்தீடான இடம். பயங்கர கல்லர்கள், பயங்கர பிசாசுகள், பயங்கர கொடிய பாவங்கள், பயங்கர கிரியைகள் நிறைந்த ஒரு எரிகோ பட்டணத்தை பார்த்து தான் இந்த மனுஷன் போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போகும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிப்போம். அங்கே 30ஆம் வசனத்துல வாசிங்க. எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அவன் கையில இருக்கிறீங்க. கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளன், திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அல்லேலூயா. இவன் யாரு கையில போய் மாட்டிக்கினான்? கள்ளர் கையில மாட்டிக்கினான். கள்ளன், கொல்லையான், திருடன், திருட வந்தவன், பிசாசு கையில மாட்டிக்கி இவன் இந்த கள்ளர் கையில மாட்டிட்ட பிற்பாடு இந்த கள்ளன் அவனை சும்மாவை விட்டான். சும்மா விடல. இந்த கள்ளன் அவனை என்ன பண்றான் பாருங்க. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் பிடிச்சது எது பிடிச்சான்? வஸ்திரத்தை பிடிச்சான். அல்லேலூயா. அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு. பிசாசு அப்படிதான் பண்ணுவான். பிசாசு கிட்ட மாட்டிக்கணும்னா அவன் பாவத்துக்குள்ள கொண்டு சொல்லுவான். இந்த பாவம் அவனை என்ன பண்ணும்?
நிர்வாணியாய் மாற்று. அல்லேலூயா. வஸ்திரம் மிகவும் முக்கியமானது. இந்த வஸ்திரம் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தோடு தான் நாம எப்பொழுதுமே என்ன பண்ணணும், இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கணும், வஸ்திரத்தை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, எல்லாம் கட் ஷார்ட் ஆயிடுச்சு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் நிர்வாணம், அசிங்கம், உலகத்து பாவம், இப்படிப்பட்ட காரியங்களை காட்டுற சின்ன சின்ன வஸ்திரங்களை போட்டு இந்த உலகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிசாசு கிரியை செய்கிறான் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி வித்து. இந்த மனுஷன் அவன் கள்ளர் கையில அகப்பட்ட உடனே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே முதல்ல அவங்க என்னத்தை இழந்தாங்க? வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. நீ நிர்வாணின்னு உன்னை யார் உன்னை எப்படி மாட்டிக்கின அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிசாசு எங்களை என்ன பண்ணிட்டான், மஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாளும் அவர்கள் வஸ்திரம் இல்லாத காலத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவர். அவனுக்காக, ஆதாம் ஏவாளுக்காக ஒரு மிருகத்தை அடிச்சு தோலை உரிச்சு அவங்களுக்கு வஸ்திரமாய் உடுத்தி வைத்தார். அல்லேலூயா. நீ நிர்வாணமாய் காணப்படக்கூடாதுன்னு தேவன் விரும்பினார். நீ நிர்வாணியாய் இருக்கக்கூடாது. நீ வஸ்திரம் உள்ளவனாய், நீ ஆவிக்குரியவனாய், நீ ரட்சிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை இழந்தான். முதல்ல அவன் இழந்தது வஸ்திரத்தை இழந்தான். அடுத்தது என்ன பண்ணாங்க? அவனை காயப்படுத்தி. நிறைய பேர் காயப்படுறோம் வார்த்தைகளால. மனுஷர்களுடைய வார்த்தைகள், உங்கள் அதிகாரிகளுடைய வார்த்தைகள், பெற்றோர்களுடைய வார்த்தைகள், பிள்ளைகளுடைய வார்த்தைகள்னால காயப்படுறோம், வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். இப்படிப்பட்ட காயங்களை இந்த மனுஷன் கள்ளர் கையிலே மாட்டிக்கின்னு அவர் காயப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. அப்புறமா அவர் என்ன பண்ணாருங்க? அவரை குற்றுயிராக விட்டு போனார்கள். நல்லா அடின்னு அடிச்சு சாவ பிழைக்க அவனை விட்டு போனார்கள். அல்லேலூயா. அவங்கிட்ட இருந்ததெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. அவனுடைய நகை போச்சு, பணம் போச்சு, வஸ்திரம் போச்சு. அவனுடைய சரீரத்துல பலகீனம், காயம், வேதனை எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு குற்றுயிராய் விட்டு போனார்கள். அல்லேலூயா. தேவன் அவனை கண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நிலைமையில் நீ இருப்பாயானால் கர்த்தர் உன்னை காண்கிறவர். அவர் ஆகாரின் கண்ணீரை கண்டது போல உன் கண்ணீரை தேவன் காண்கிறவர். அல்லேலூயா. அந்த பகுதியில அப்பொழுது வாசிங்க 11. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பக்கமாய் விலகி. ஆசாரியன் ஆண்டுடைய ஊழியம் செய்கிறவன். அவனை கண்டு அவனை என்ன பண்ணிட்டானா? பக்கமாய் விலகி போ. நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு பக்கமா என்ன பண்ணிடுவாங்க? ஏன்னா உன் சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, நம்மளுக்கு இறக்கப்படுறதுக்கு யாரும் இல்லை. அவனை குற்றுயிரை அடிச்சு போட்டுட்டு அவனை பார்த்து அவனுக்கு இறக்கம் செய்யறதுக்கு எதுவும் இல்லாம அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அடுத்தது வாசிங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து, இவங்க எல்லாம் உயர்ந்தவங்க, அந்த இடத்துக்கு வரான். அவனும் இவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பக்கமாய் விலகி போகிற நிலைமையில நீ இருக்கிறாயா? உன்னை பார்த்து யாரும் பேசலையா? உன்னை பார்த்து யாரும் கவனிக்கலையா? உன்னை பார்த்து யாரும் விசாரிக்கலையா? பரலோகத்தின் தேவன் இருக்கிறார் உன்னை கவனிக்க, பேச. அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் இந்த குற்றுயிராய் கிடந்தவனை கைவிடவே இல்லை. கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்து கொண்டே இருந்தது. இவன் எப்படி ஆகிலும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சமாரியன் அந்த வழியாய் வருகிறான். அல்லேலூயா. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் அவனுடைய சூழ்நிலை கண்டிஷனை பார்த்தோன்னு இவன் சாவ போறானே, இவன் எப்போ சாவ போறானோ தெரியலையே, மனம் இறங்கி மனதுருகுகிற ஒரு தேவன் தான் இந்த பரலோகத்தின் தேவன். அந்த சுவாபத்தை கொண்டு இந்த சமாரியன் மனதுருகி கிட்ட வந்து அந்த காயத்தை கழுவி அவனுக்கு வஸ்திரத்தை போட்டு அவனுக்கு உள்ள இருக்கிற திராட்சை ரசத்தை அவன் வச்சிருந்த எண்ணெய் எடுத்து எண்ணெய் பூசி திராட்சை ரசம் ஊற்றி
அவனை அழகா நேசிச்சு அவனை உட்கார வச்சு தன்னுடைய சுய வாகனத்தில் உட்கார வச்சு அவனை என்ன பண்றாரு? அவரு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவர் கொண்டு போகிற அந்த பாதையிலே அவர் சொல்றாரு, நீ ஏன் இந்த பக்கம் வந்த? நீ ஏன் கடவுளை விட்டுட்ட? நீ ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறதில்ல? நீ ஏன் ஜெபிக்கிறதில்ல? உன் ஜெப வாழ்க்கை ஏன் பாழா போச்சு? நீ ஏன் இந்த உலக பிரகாரமான காரியில போயிட்டு இருக்கிற? நீ ஏன் செல்போன் எந்த நேரம் நோண்டிட்டு இருக்கிற? நீ ஏன் தேவையில்லாத பார்க்குற? நீ ஏன் தேவையில்லாத சிந்திக்கிற? நீ ஏன் தேவையில்லாத இடத்துக்கு வந்த? அதனால வந்த ஒரு பலன்தான் இப்பொழுது நீ குற்றுயிராய் கடந்த. ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அவனை கரம் பிடித்தார், அவனை தூக்கி எடுத்தார், அவனுடைய வாகனத்தில் உட்கார வச்சு அவனை கொண்டு போய் அங்கே ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. சத்திரக்காரன் பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்திரக்காரன்கிட்ட போன உடனே அவன் சுகம் பெற்றான். ஒரு ராத்திரி எல்லாம் அவனை உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் தருவார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு சத்திரக்காரனை பார்த்து, மறுநாள் காலையில மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதிகமாய் எவ்வளவு செலவழித்தாலும் நான் திரும்பி வருவேன். அவர் சொன்னது, நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நம்ம இயேசப்பா திரும்பி வருவார். அல்லேலூயா. அவரை நேசிக்கிற பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியா இயேசு வருவார். இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நான் சென்னை பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் குடும்பம் ஒரு கத்தோலிக்க குடும்பம். எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரி ரிட்டையர்ட், எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவ்வளோ படிக்கலை. எங்களுக்கு 5 பிள்ளைங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைங்க. நாங்கள் 2 ஆண் பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்க, 5 பேர். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்து விட்டார்கள். கடைசியில் நாங்கள் 5 பேர் தான் இருந்தோம். அப்பா வேலை நிமித்தமாய் மிலிட்ரிக்கு போனார். மிலிட்ரிக்காரங்க தான் குடிக்காரங்களாச்சே. மிலிட்ரிக்கு போய் அவர் வந்தார். அவர் வந்து எங்கள் குடும்பத்தை நல்லா தான் கவனித்தார். ஒரு கண்ட்ரோன்மெண்ட் ஆஃபீஸ் சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் கண்ட்ரோன்மெண்ட் ஆஃபீஸில் எங்கள் அப்பா என்ன பண்ணார், வேலை செஞ்சார். அப்படி வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வேலை வந்து இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அங்கே கடைகள் எல்லாம் இருக்கும், வியாபாரிகள்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வரி வசூல் பண்ணுறது அவருடைய வேலை. அப்படி வரி வசூல் பண்ணிவிட்டு இந்த பணத்தெல்லாம் சேகரிக்கும் பொழுது ஒரு பகை உண்டானது அந்த வரி வசூலிக்கிறவர்கள் மத்தியிலே. இவர் அது கரெக்டாக அந்த பணத்தை நியாயமாக கேட்க அவனுக்கு கொடுக்காம அடாவடித்தனம் பண்ண இவர் மேலே ஒரு விரோதத்தை கொண்டு வந்து இவருக்கு நல்ல நைஸாக பேசி இவரை இந்த குடிப்பழக்கத்துக்கு மாற்றி விட்டார்கள். எங்கள் அப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். அப்போ தான் நல்லா வளர்ந்து வரோம், ஒவ்வொருத்தராக 5 பேர் வளர்ந்து வரோம். எங்கள் அப்பா எப்போ குடி ஆரம்பித்தாரோ அப்போவே எங்கள் குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சு. எங்கள் அம்மா மேலே ஒரு பெரிய பாரம் அப்படியே வந்து இறங்கினது. எப்படிடா இந்த குடும்பத்தை நான் நடத்த போகிறேன், எப்படிடா இந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன். இவர் குடிச்சிட்டு அமைதியாகவே இருக்க மாட்டார், நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவார். உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள்லாம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் பேசி நல்ல வீட்டில் எந்த நேரமும் குழப்பம், சமாதானம் இல்லை, யாரும் வீட்டில் இருக்க முடியாது, இருக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து உடைக்க அப்படி பண்ண, இப்படி குடி மேலே 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 குடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே குடும்பத்தை மறந்துட்டார், மனைவியை மறந்துட்டார், பிள்ளைகளை மறந்துட்டார், எல்லாவற்றையும் மறந்துட்டார். இவருடைய எண்ணெய் எல்லாம் குடிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வேலைக்கு போனாலும் வேலையில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு வேலை இல்லை, நீ வேலையை விட்டு போயிடுன்ட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வேலை போன உடனே எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
எங்கள் அம்மா அப்படியே ஒரு பெரிய பாரம் அவங்க மேலே விழுந்தது போல் அவங்க காணப்பட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு யோசனை பண்ணாங்க, சரி இந்த 5 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த கண்ட்ரோன்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகிட்ட, என் புருஷன் எந்த தப்பும் செய்யலை, ஏன்னா குடிச்சு தான் சண்டை போட்டார், அவருக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும், எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டார். எங்கள் அம்மாவுக்கு இறக்கப்பட்ட அந்த வேலை கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் கத்தோலிக்க சபைக்கு போகும்பொழுது எங்கள் அம்மா எப்பொழுதுமே இந்த முக்காடு போட்டு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் நான் வேலைக்கு போகிறேன், என் பிள்ளைங்களை நீங்கள் கர்த்தாவே கடவுளே தகப்பனே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் அவங்கவுங்க எழுந்திரிச்சு படிக்க, ஸ்கூலுக்கு போக, இருக்கிற சாப்பாடு சாப்பிட, இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இவருடைய குடி அதிகமானதுனால பக்கத்தில் ஒரு பெந்தேகோஸ்து சபை ஒரு ஊழியக்காரர் அங்கே வந்திருந்தார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அப்பாவை அன்றைக்கி எப்படியே சமாதானப்படுத்தி குடி இல்லாத நேரத்தில் அவர் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஜெபம் பண்ணோன்னு ஆடுறது பயங்கரமாக பிசாசுனால் ஒரு பில்லி சூனியை கட்டு, ஒரு மாந்திரிக கட்டு இவருக்கு வைக்கப்பட்டு இந்த குடும்பம் நாசமாக போகணும், இந்த குடும்பத்தில் யாரும் முன்னேறி வரக்கூடாது என்ற ஒரு திட்டத்தில் இப்படி திட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆண்டரை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பெந்தேகோஸ்து சபை ஊழியக்காரர் சொன்னார். சொன்ன உடனே நாங்கள்லாம் அன்னிலேருந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அப்பாவும் கொஞ்ச நாள் வந்தார், ஆனால் அவரால் தொடர்ந்து இருக்க முடியல. வருவார், மறுபடியும் குடிப்பார், போவார், இப்படி இருந்தது. ஒரு பெரிய பயங்கரமான மழை, பயங்கரமான காற்று. சென்னையில் தான் அடிக்கடி மழை வருமே, ஒரு சில நேரத்தில் நல்ல மழை வந்து பயங்கரமான காற்று வந்து இந்த மழை காற்றில் எங்கள் பூர்வீகத்து வீடு, ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த பூர்வீகத்து வீடு மண்ணில் அப்படியே கீழே அப்படியே மழையில் காற்றில் அடித்து அந்த வீடு அப்படியே கீழே விழுற ஒரு சூழ்நிலை. எங்கள் அம்மா எல்லாரையும் தட்டி எழுப்பி வெளியே அந்த வெராண்டாவுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நிறுத்தின உடனே அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்து விட்டது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் எங்கள் சின்ன அண்ணன், 2வது அண்ணன், மூத்த அண்ணனுக்கு அடுத்த அண்ணன், அவர் இந்த சபைக்கு போகும் பொழுது அந்த சபை போதகர் ஒரு காரியம் சொன்னார். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அந்த சம்பளத்தில் நீ ஆண்டவருக்கு 10ல் 1 கொடுத்துடணும், நீ 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை கடவுளுக்கு கொடுக்கணும்னுட்டு அதை எங்கள் அண்ணன் கருத்தாக செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வருமானம் 2 ரூபாய் வந்தாலும் அதில் அந்த 2 பைசாவை கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போடுவார். 10 ரூபாய் வந்தாலும் அந்த 10 ரூபாயில் 1 ரூபாய் கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போடுவார். ஒரு நிர்கதியான நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டோம். நான் ஏன் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்ற இந்த வசனத்தை நான் சொன்னேன்னா, எங்கள் தாயை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. எங்களுக்காக அவங்க தியாகம் பண்ணாங்க, எங்களுக்காக அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க வேலைக்கு. அது வரைக்கும் அவங்க வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த ஒரு சூழ்நிலையில் எங்கள் தாய் எங்களை யாரையும் வேதனைப்படுத்தாதபடி எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அந்த தாய் காரணமாக இருந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு தாயும் உன் குடும்ப முன்னேற்றத்திற்காக உங்களை அர்ப்பணம் செய்து நீங்கள் வாழும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு வைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவாங்க. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, இவனை விட்டுட்டு வெளியே போய் வேற எங்கன்னா பிழைக்கிறதுக்கு இல்லாமல் இந்த குடிகாரங்களோட நீ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா, இவருக்கு நன்மையிலும் தீமையிலும் என்ன பண்ணுவேன் நான் வாழ்வேன் என்று. கடைசியில் இந்த மழை காற்றில் வீடு விழுந்த பிற்பாடு வீடு இல்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். எங்கள் அண்ணன், அந்த 2வது அண்ணன் தசமபாகம் காணிக்கை ஆண்டுக்கு ஒழுங்காக கொடுக்குறவர் எங்களை எல்லாம் சத்திய மார்க்கத்துக்கு வழி நடத்தினார். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ஒரே ஒரு அண்ணன் தான், அவர் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆர்சி மார்க்கத்திலே தான் இருந்தார். கடைசியில் கொஞ்ச நாள் கடைசி அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிச்சார். இவர் அங்கே நுங்கம்பாக்கம்னு ஒரு இடம், சென்னையில் ஒரு ஹோட்டல், டாச் கவர்மெண்ட் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் எங்கள் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஹோட்டலில் ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க, தங்குவாங்க. அந்த ஹோட்டலில் ரூம் பாய் மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார். அந்த மேனேஜர் எங்கள் அண்ணனை பார்த்த உடனே, எங்கள் அண்ணன் பேர் ஏசுதாஸ், ஏசுதாஸ் நீங்கள்
துபாயில் ஒரு ஹோட்டல் கட்டுறோம், அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை பார்த்து கேட்டார். கேட்டோன்னே எங்கள் குடும்ப சூழ்நிலை வறட்சி வறுமையில் இருக்கிறதுனால எங்கள் அண்ணன் சரி நான் அந்த ஹோட்டலுக்கு நான் போகிறேன், அப்படி அந்த வேலைக்கு நான் போகிறேன்னு உடனே அவர் துபாய்க்கு அனுப்புனாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. அல்லேலூயா. அவர் வெளிநாடு போய் பணம் சம்பாதிச்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். கடைசியில் அவர் வெளிநாட்டை விட்டு வரும் பொழுது அவர் சேகரித்து அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு அழகான வீடு கட்டினார். அல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் டெய்லி சபைக்கு போக, சர்ச்சுக்கு போக, ஜெபம் பண்ண, எங்கள் வீட்டில் எல்லா மங்களகரமான காரியங்களும் அண்ணனுக்கு, அக்காவுக்கு, அடுத்த அக்காவுக்கு, எனக்கு எல்லாருக்குமே நல்ல மங்களகரமான காரியங்கள், திருமணங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு நான் ஆண்டுக்கு எப்படியாச்சும் ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய படிப்பு +2 முடித்த பிற்பாடு இந்த தமிழ்நாடு பைபிள் காலேஜில் எனக்கு படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அங்கே 3 வருஷம் படித்து அதுக்கு பிற்பாடு என்னை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டருடைய ஊழியம் கொடுத்தாங்க. அங்கே 2 வருஷம் ஊழியம் செஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் என்னை ஸ்ரீவல்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் எனக்கு ஊழியம் கொடுத்தாங்க. 25 வருஷம் அந்த ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஆண்டருடைய ஊழியம் செஞ்சேன். அல்லேலூயா. அந்த சேவூரில் எப்படி அந்த சின்ன கிராமமாக இருந்து ஆண்டருடைய ஊழியம் செய்தார்களோ அதுபோல் நான் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சபையை கட்ட தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அங்கே நிறைய ஆத்துமாக்களை சேகரிச்சுட்டு இப்பொழுது தான் இந்த சென்னை பட்டணத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர், இந்த ஆஃபீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தது நிமித்தமாய் நானும் இந்த இடத்துக்கு கிருபை செய்தார். ஆண்டருடைய ஊழியத்தை இப்போ நாங்கள் சென்னையில் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு உற்ற துணை பரலோகத்தின் தேவன், பரிசுத்த ஆவியானவர். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை கைவிடாதவர், உன்னை நடத்துகிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவார். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, தாய் மறந்தாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்போம்மா. சிங்காசனத்தில் கடைசி ஜெபத்தை அம்மா சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கலாம். அப்படியே நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரே 2 வரிக்குரிய ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தெய்வமே, நீர் வல்லமையாய் இறங்கி வருவீராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா.
ஆவியானவரே, இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நடத்துகிற அருமையான பாஸ்ரையாவுக்கும் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்பாய் நேசிச்சு ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்து இங்கே தேவனை மகிமைப்பட்டு கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே நாம் ஜெப சிந்தைகளை காணப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய தேற்றவான். உலகத்திலே தாய் தன் பிள்ளைகளை மறப்பதில்லை. தாய்க்கு இருக்கிற மென்மையான அந்த கரிசனை நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. தாய் அன்புள்ளவள், அரவணைக்கிறவள், ஆறுதல் படுத்துகிறவள், இரக்கமுள்ளவர்கள் தாய்மார்கள். பிள்ளைகளை விட்டு கொடுக்காத தாய்மார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தம் பிள்ளைகள் தவறே செய்தாலும் அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்கள் மீது பாசத்தை வைத்து அவளை திருத்துகிறவள் தான் தாய். ஆறுதல் படுத்துகிறவள் தான் தாய். அந்த தாயே உன்னை மறந்தாலும் சரி, ஸ்திரியானவள் தன் பாலுகளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய்க்குரிய தாய் எவ்வளவு நேசித்தாலும் சரி, உலகத்தின் தாய் நம்மை கைவிட்டாலும் சரி, அதை காட்டிலும் தாயை போல நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு நமக்கு. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமின் பட்சமாய் பேசிய அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் சொல்லுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஜனத்தை ஆற்ற விரும்புகிறார். அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேல் ஜனம் 12 கோத்திரத்தான். அவர்களை எவ்வளவாய் நேசித்தது தேவாதி தேவன். அவர்களை எவ்வளவாய் நேசித்தார். பகலிலே மேக சம்பத்தை அனுப்பினார், இரவிலே அக்கினி சம்பத்தை அனுப்பினார். செங்கடலை இரண்டாக பிளந்த கர்த்தர், எரிகோவை தகர்க்க பண்ணின கர்த்தர், யோர்தானை பின்னிடச் செய்த கர்த்தர். அவர்களை வனாந்தர பாதையிலே மன்னாவை கொடுத்து போஷித்த தகப்பன். அவங்களுக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ, தண்ணீர் வேண்டிய நேரத்தில், இறைச்சி வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து ஆதரித்து தேற்றி அரவணைத்து அழகாய் கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள நிறுத்தின தகப்பன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளிலே கூட அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தை விட்டு எரிகோ சாபம் நிறைந்த அந்த இடத்தை நோக்கி போய் அவன் எத்தனை கஷ்டப்பட்டான் பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனை சமூகத்தை விட்டு நீங்க போகணும்னு நினைச்சிடாது. அப்படி யாராவது போயிருந்தா அவர்களையும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடு. தேங்க்யூ ஜீசஸ். ஏனென்றால் அநேக காயங்கள் உண்டாங்க, அநேக வேதனைகள் உண்டாங்க. குற்றூராய் விடப்படணும், வஸ்திரம் உரித்தெடுக்கப்படணும், நிர்வாணி என்று அநேகரால் கருதப்படும். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு காலம் நாம் போய்விடக்கூடாது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புறேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று நமக்கு ஒரு தேற்றவாளனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் 33.5 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். அவர் போன பின்பு நமக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்பி தந்திருக்கிறார். அந்த தேற்றவாளன் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேற்றவாளன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளனா, ஆண்டோடு சொல்லுங்க, ஆவியானவரே நீர் எனக்குள்ள வாங்கப்பா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீர் இல்லாம எங்களால் ஜீவிக்க முடியாது, எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லும். ஞானத்தையும் உணவையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் தருகிற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிற ஆவியானவர்.
இயேசுவின் மீது அவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். அதே ஆவியானவர் நம்மேல் இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. ஒரு காலம் நான் உண்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஒரு நாள் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. வெளியே போனா சாத்தான் என்னை பீறி போடுவான். சாத்தான் என்னை ஒன்றுமில்லாமல் நிர்வாணமாக்கி சின்னாபின்னம் பண்ணிடுவான்ப்பா. உம்மை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. என்னுடைய குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. அவர் பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரால் நிரப்ப அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரேன்னு சொல்லு. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். தேவ அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போவதற்கு ஆலயத்துக்கு வரல. வந்தவர்கள் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு மாற்றம் அடைந்து நாம் கடந்து செல்ல வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உலகம் வந்த ஆவியானவரை அறியல, அது அவர் காணவும் இல்லை. எனவே உலகம் அதை பெற்றுக்கொள்ளாது. ஆனால் நீங்களும் நானும் அவருக்குள்ளே வாசம் பண்ணி, அவருக்குள்ளே நமக்குள்ளே அவர் இருப்பதினாலே, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதினாலே அவர்களை பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். நீங்களோ அவர்களை அறிவீர்கள். அவர்தான் தேய்ச்சிரவாளர். எப்பெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை வருகிறதோ அப்பெல்லாம் அந்த ஆவியானவர் பலப்படுத்துவார். ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில கூட கர்த்தர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், பலத்தினால் உங்களை இடை கட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விஷயம், உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. ஓ உம்மை நான் வெளிப்படுத்தணும். என்னை காண்கிறவர் தேவ சாயலை காணணும் ஆண்டவரே. என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உரிந்து விடக்கூடாது. வாய் திறந்து சொல்லுங்க, என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உரிந்து விடக்கூடாது. அது கலைந்து போகக்கூடாதப்பா. உம்முடைய முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய வருகை பரியந்தம் நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினவளாய், அன்றைய உடுத்தினவனாய் நான் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பழைய மனுஷன் கலைந்து போகட்டும், புதிய மனுஷன் உருவாக்கப்படட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போயின. எல்லாம் ஜப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, ஓ துன்மார்க்கமான வாழ்க்கை, பரிசுத்த குலைச்சல்கள் எல்லாம் மாறி போகட்டும். தேவ சமூகத்தை இன்னும் கிட்டி சேர, இன்னும் மண்டை வரை எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தகவல், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை விட்டு விடாமல் அவரை பற்றிக்கொள். மரியாதை எப்படி நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதம் ஒன்றே போதும் என்று தெரிந்து கொண்டது போல தகப்பனே உங்க பாதம் ஒன்று போதும். இந்த உலக மாயை இச்சைகளுக்கு என்னை விலகிக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. உலகம் முழுவதும் பாவத்தால் நிறைந்திருக்கு. நீ கைக்குள்ள பாவம் நிறைந்திருக்கு. இதெல்லாம் விட்டு என்னை விலக்கி என்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க.
மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.